ஜல்லிக்கட்டு மாதிரியான மறுபடியும் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை மெரினா பார்க்க போகுதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. கடற்கரை ஓரத்தில் வந்து பயங்கரமான போலீஸ் பாதுகாப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ யாருமே அங்கே வந்து பேசக்கூடாது, நிற்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து செய்தி சேனல்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை இன்னும் வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து இன்னும் பெரிய விஷயங்கள் ஆக்காதீங்க. இது வந்து கீழே தாவேகாவினுடைய உறுப்பினர்கள் அப்படிங்கிறத தாண்டி தொண்டர்களும் வந்து இதில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது, இல்ல நாங்களும் வந்து மெரினாக்கு போறோம் அப்படின்னு சொல்றது, நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பெருசாக்கி நீங்க வந்து பிரேக்கிங் நியூஸா கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து தவறான ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா அமைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நீங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து ஆளுநர் மாளிகை முன்னாடியும் வந்து தாவேகாவினுடைய தொண்டர் ஒருத்தர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாரு. ஸோ தனி குரலா வந்து அவர் ஒலிச்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வீடியோஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதை தொடர்ந்து காங்கிரஸ் தரப்புலையும் வந்து இதுக்கான போராட்டங்களும் வந்து 11 மணி அளவில் நடந்தது. ஆர்ப்பாட்டமா வந்து இதை நடத்தினாங்க. ஏன் வந்து ஆட்சி அமைக்க விட மாட்டேங்கிறாங்க, பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து நிரூபிக்க வேண்டிய இடம்ங்கிறது சட்டமன்றம் தான், இங்கே அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால இங்க ஏன் வந்து ஆளுநர் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுட்டு இருக்காரு, அப்ப இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் காரணமாக தான் வந்து ஆளுநர் இப்படி பண்ணிட்டு இருக்காராங்கிற கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருக்கு. இருந்தாலும் மெரினா முன்னாடி யாரும் போராட்டங்கள் காரணமா வந்து நிற்க கூடாது, இல்ல போராடுறோம்னு சொல்லி எந்த விஷயமும் பரப்பக்கூடாது, சோஷியல் மீடியால இதை பத்தி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால போலீசார் வந்து அங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா குவிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு.